Hello friends, வணக்கம் and welcome back to Tamil College to Career channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? And thanks for watching. இனி புது series of videos பார்க்க போறோம் on data storage technologies for everyone. Full series ஓட ஒரு introduction video தான் இது. இந்த complete series ஓட main goal என்னன்னா நீங்களும் ஆகலாம் database developer. நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கிற ஈவெண்ட்ஸை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு கம்ப்ளீட் டேட்டா ஸ்டோரேஜ் டெக்னாலஜிஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் வித் கொஞ்சம் தியரி நிறைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோட. டேட்டாபேஸ் டெவலப்பர் ஆகிறதுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ப்ரீரெக்வசைட்லாம் தேவையில்லை. உங்களுக்கு வெரி பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும். ஸோ வாங்க இன்ட்ரோ என்னன்னு பார்க்கலாம். நம்ம எப்போவுமே always start the stuff with the why. இந்த end-to-end data pipeline டேட்டா பைப்லைன் பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா நம்ம சேனலில் டேட்டா அனலிஸ்ட் டெக்னாலஜிஸ் ஃபார் அப்சல்யூட் பிகினர் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் தான் டேட்டானா என்ன, ட்ரெடிஷ்னல் டேட்டானா என்ன, அப்புறம் பிக் டேட்டா எப்படி எவால்வ் ஆச்சு, பிக் டேட்டானா என்ன, அப்புறம் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு டேட்டா பைப்லைன்னா என்ன, அதில் நிறைய என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். அந்த வீடியோ பாருங்கள் ஸோ தட் யூ கேன் கோரிலேட் ஈஸிலி ஹியர். ஸோ இந்த டேட்டா பைப்லைனில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஏன் டேட்டா ஸ்டோரேஜ் டெக்னாலஜிஸ் பார்க்கணும், அதுக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்டர்பிரைஸ் அவங்க டேட்டா எதுவாக வேணா இருக்கலாம், லைக் ஸ்மால் டேட்டா, மீடியம் டேட்டா, பிக் டேட்டா எதுவாக வேணா இருக்கலாம். பட் ஃபைனலாக அவங்க யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, த டேட்டா யூசேஜ் வந்து இதில் ஏதாவது ஒரு பெரிய பிளாக்கில் தான் இருக்கும். லைக் வெப்சைட்ஸ் வச்சுருக்கலாம், இல்லை மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வச்சுருக்கலாம், இல்லை சில சார்ட்ஸ் டேஷ்போர்ட்ஸ் வச்சு டெசிஷன் மேக்கிங்க்கு டேட்டாவை யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை சம் ஆட்டோமேஷன்ஸ்க்கு அந்த டேட்டாவை யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ இருக்கிற ட்ரெண்டி டாபிக் மஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், அதுக்கு அவங்க டேட்டாவை யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ யூசேஜ் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணி மேனேஜ் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேபி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் யூ வாண்டட் டு ஸ்விட்ச் கரியர் ஸ்விட்ச், யூ வாண்டட் டு டூ அ கரியர் ஸ்விட்ச். அதுக்கு இப்போ இருக்கிற எல்லா ஜாப் ப்ரொஃபைல்ஸ் எதை எடுத்தீங்கனாலும் மினிமம் ஜாப் ரெக்குவயர்மெண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸ் வந்து இப்போ வந்து அது என்ன ப்ரொஃபைலாக இருந்தாலும் சரி, லைக் டெஸ்டிங், டெவலப்மெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி, டேட்டாபேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெரி பேசிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் செட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுக்காக தான் நம்ம டேட்டா ஸ்டோரேஜ் டெக்னாலஜிஸை ஃபர்ஸ்ட் சீரீஸாக பார்க்க போகிறோம். நம்ம கோர் டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கொஷின் கேட்போம். Is software technology concepts are being complex to understand? இவனோட டெக்னாலஜி பற்றி சொல்லுன்னு சொன்னால் மோட்டிவேஷனல் டாக்காக கொடுத்துட்ருக்கான் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இந்த பாயிண்ட் நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, முன்னாடி சொல்லும் போது டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய ப்ரீரெக்வைசைட்லாம் தேவையில்லை, கம்ப்யூட்டர் சிஸ்டம் பற்றி பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் இந்த பாயிண்ட்டை நான் சொல்ல வரேன் இங்கே. ஸோ சாஃப்ட்வேர் டெக்னாலஜி கான்செப்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணுறது காம்ப்ளெக்ஸான திங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆன்சர் சொல்லலாம். நோ, இட்ஸ் நாட் ஸோ காம்ப்ளெக்ஸ். எஸ், இட்ஸ் காம்ப்ளெக்ஸ். இது எப்போ மாறுபடும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோ, இட்ஸ் நாட் ஸோ காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் 80% இல்லை 90% ஆஃப் த டைம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இல்லை இருக்கிற எல்லாருமே மேக்கிங் யூஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி. அதாவது இப்போ டேட்டாபேஸ் எடுத்திங்கன்னா SQLite, போஸ்ட்கிரஸ், SQL, Oracle, MySQL அப்படின்னு நிறைய டேட்டாபேஸஸ் இருக்குது. அதில் ஆல்ரெடி அந்த டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் இருக்குது, அதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதெல்லாம் அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்காது, ஏன்னா அதெல்லாம் வந்து கான்செப்ட்ஸ். பட் இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஒரு சாஃப்ட்வேர், நியூ டேட்டாபேஸ் சாஃப்ட்வேரு டிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து காம்ப்ளெக்ஸான சிஸ்டம் தான். பட் நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம்னா எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர் டெக்னாலஜியை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதனால தான் நான் சொல்ல வரேன், நோ, இட்ஸ் நாட் ஸோ காம்ப்ளெக்ஸ். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ஸ்டில் ஏன் வந்து நம்ம வந்து ஹெசிடேட் ஆகுறோம் ஒரு டெக்னாலஜியை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் லைக் ஹவு சாஃப்ட்வேர் ஒர்க்ஸ் அப்படின்ற வீடியோவில். சாஃப்ட்வேர்ன்றது வந்துட்டு ஒரு இன்விசிபிள் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எதனால வந்து அது காம்ப்ளிகேட்டட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் வந்து அதை விஷுவலைஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது. அதனால தான் நான் வந்து இன்விசிபிள் காம்பனண்ட்னு சொல்லியிருப்பேன். நம்ம படிக்கிற காலத்துலேருந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரிஞ்சு படிக்கணும் புரிஞ்சு படிக்கணும் புரிஞ்சு படிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. டேய், எப்படிடா புரிஞ்சு படிக்கிறது அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வி. ஸோ இப்போ சாஃப்ட்வேர் டெக்னாலஜி எடுத்தீங்கன்னா அந்த விஷுவலைஸ் பண்ண முடியாது தான் ஒரு பெரிய இஷ்யூ. பட் அவ்வளோ பிரச்சனை கிடையாது. ஏன்னா எல்லா சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸும் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற எல்லா சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸும் நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ், நம்மளோட லைஃப்லேருந்து இன்ஹெரிட் பண்ணி அந்த கான்செப்டை தான் கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த ஒரு கான்செப்டாக இருந்தாலும் எந்த ஒரு டெக்னாலஜியாக இருந்தாலும் கண்டிப்பாக கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸோட ஒரு பங்காக தான் இருக்கும் அது. அது மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கோரிலேட் பண்ணிக்கலாம் எல்லா டெக்னாலஜிஸுமே. ஸோ நமக்கு வந்து அது ஒரு ஈஸியான பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கம்ப்ளீட் டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸ், தியரி, ப்ராக்டிக்கல் எல்லாத்தையுமே நம்ம நடைமுறை உதாரணத்தை வச்சு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். நீங்கள் வந்து ஒரு பெரிய ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய அக்கேஷன்ஸ்க்கு வந்து லைக் பர்த்டேஸு, ஆனிவர்சரிஸ்க்கெல்லாம் நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துக்கிறீங்க, வாங்கிக்கிறீங்க அப்படிலாம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட். உங்களுக்கு தெரியும் அது வந்து எப்படி பண்ணுவீங்க, எப்படி போய் கிஃப்ட் வாங்குவீங்க, அந்த கிஃப்ட்டை வந்து எப்படி ரேப் பண்ணுவீங்க, எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க, எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அவங்க எப்படி அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம நடைமுறை வாழ்க்கை. ஸோ இதை அப்படியே வந்து நம்ம டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸ்க்கு கோரிலேட் பண்ணி ஸ்டார்டிங் ஃப்ரம் தியரிட்டிக்கல் டாபிக்ஸு ப்ளஸ் ரியல் டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஒரு டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் எடுத்து இந்த கான்செப்ட் நம்ம தியரிட்டிக்கலாக என்ன பண்ணமோ அப்படியே அதை வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு எக்ஸாம்பிளை வச்சே நம்ம டோட்டல் எண்ட் டு எண்ட் டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸை கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். இப்போது கான்செப்டுக்கு வருவோம். டேட்டாபேஸ் அண்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதோட டிப்பிக்கல் டெஃபினேஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துலாம். ஃபர்ஸ்ட், டேட்டாபேஸ். Database is an organized collection of data stored and accessed electronically from a computer system. இதுதான் டேட்டாபேஸோட டெஃபினேஷன். அடுத்தது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், டிபிஎம்எஸ். அதுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிபிஎம்எஸ்ன்றது ஒரு சாஃப்ட்வேர் which allows the users and the underlying database to interact each other, to retrieve the data, to push the data, to analyze the data. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர் இட் ஹெல்ப்ஸ் த end users to interact with the underlying database. இதுதான் வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் வந்து இன்டர்சேஞ்சபிளாக இருக்கும். டேட்டாபேஸ், டிபிஎம்எஸ். டிபிஎம்எஸ்ன்னு மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே டேட்டாபேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. டேட்டாபேஸ் இஸ் நத்திங் பட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆர் அ சாஃப்ட்வேர். ஸோ இது வந்து வேர்ட்ஸ் வந்து இன்டர்சேஞ்சபிள் இன் இண்டஸ்ட்ரியில். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேசஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேசஸ் வந்து எதை பேஸ் பண்ணி மாறும்னு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் டேட்டா. ஸோ நம்ம பிக் டேட்டா பார்க்கும்போது பார்த்தோம், ட்ரெடிஷ்னல் டேட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா டேபுலர் ஃபார்மேட்டில் தான் இருந்தது. பட் பிக் டேட்டா எவால்வ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா, செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா அப்படின்ற மாதிரிலாம் டேட்டா டைப்பே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ஒரு பிஸ்னஸோட நீட், அந்த பிஸ்னஸோட டேட்டா எப்படி இருக்குது, அதோட நேச்சர் எப்படி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த டேட்டாபேஸ் சாஃப்ட்வேரே சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ராடாக பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதில் ரிலேஷனல் டேட்டாபேஸ், நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸை டிப்பிக்கலாக SQL டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் ரிலேஷனல் டேட்டாபேஸை NoSQL டேட்டாபேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி ரிலேஷனல் டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைப் தான் இருக்குது. அது ஃபுல்லி ஃபார் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, ஐ மீன் த டேபுலர் டேட்டா. அடுத்து நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்லி என்ன டைப் ஆஃப் டேட்டாக்கு பார்த்தீங்கன்னா செமி ஸ்ட்ரக்சர்ட் ஆர் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. ஸோ அகைன் நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்குமெண்ட் ஓரியன்ட் டேட்டாபேஸ், கீ வேல்யூ பேஸ்டு டேட்டாபேஸ், வைட் காலம் டேட்டாபேஸ், கிராஃப் டேட்டாபேஸ் அப்படின்னு 4 விதமான டிஃப்ரெண்ட் டேட்டாபேசஸ் இருக்குது. பிஸ்னஸ் நீட்ஸுக்கு எது தேவையோ இந்த 4 டேட்டாபேஸ்லேருந்து எந்த NoSQL டேட்டாபேஸ் தேவையோ
அந்த டேட்டாபேஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஃபேஸ்புக் எடுத்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெட்ஒர்க். ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணுறது நெட்ஒர்க்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறேன். நெட்ஒர்க்னு யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கிராஃப் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு 100 ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த 100 ஃப்ரெண்டுக்கும் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு கிராஃப் மூலியமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் கிராஃப் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி நம்ம சூஸ் பண்ணுவோம்னா உங்கள் பிஸ்னஸோட நேச்சர் ஆஃப் டேட்டா எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேட்டாபேஸை சூஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக் டேட்டாபேஸோட டெஃபினேஷன் ப்ளஸ் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேசஸ் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். SQL NoSQL டேட்டாபேசஸ்னால் என்னென்னு வெரி பேசிக்காக பார்த்தோம். இங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் SQL NoSQL டேட்டாபேஸ் தான் யூஸ்வலாக நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா இந்த SQL டேட்டாபேஸுங்கிறது வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ். NoSQL டேட்டாபேஸுங்கிறது நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ். நான் ரிலேஷனாக நம்ம ஃபுல்லி அக்செப்ட் பண்ண முடியாது, பட் வில் டிஸ்கஸ் இன் டீட்டெயில் when we are looking into NoSQL databases. அப்புறம் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா SQL டேட்டாபேஸ் வந்து 1970ஸ்லேருந்து இருக்குது. NoSQL டேட்டாபேசஸ் இட்ஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் 2000. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா எமர்ஜ் ஆகி நிறைய பேர் வைட் அக்செப்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார்மேட்ஸ், ஸோ முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி SQL டேட்டாபேஸ் வந்து டேபிளில் ஃபார்ம்லாம் இருக்கும், ரோஸ் அண்ட் காலம்ஸ். இங்கே NoSQL டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா ஜேசன் டாக்குமெண்ட், XML, கிராஃப் டேட்டா, அப்புறம் வீடியோ, ஆடியோ, இமேஜஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் NoSQL டேட்டாபேஸஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஸ்கீமா, இங்கே வந்து டைனமிக் ஸ்கீமா. ஸோ இதெல்லாம் நம்ம என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக நம்ம ஒரு சாஃப்ட்வேர் எடுத்து நம்ம ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் பார்க்கும்போது இதோட ஆக்சுவல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். எதனால வந்து SQL டேட்டாபேஸஸ் ஸ்டாட்டிக்னு சொல்கிறோம், NoSQL டேட்டாபேஸ் வந்து டைனமிக் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் ஸ்ட்ரக்சரிங் அப்ரோச்சஸ். ஸோ மெயின்லி SQLல பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன். ஒரு டேட்டாபேஸ் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா நார்மலைசேஷனுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் டாப்பிக்காக இருக்கும். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா SQL டேட்டாபேசஸ், அதாவது ரிலேஷனல் டேட்டாபேசஸ். ஸோ இங்கே தான் என்ன ஆகும்னா ஒரு பெரிய என்டிட்டியை வந்து சின்ன சின்ன என்டிட்டிஸாக நம்ம சங்க் பண்ணி அது மூலியமாக வந்து டேட்டா இன்டெகிரிட்டி, டேட்டா கன்சிஸ்டன்சி, ரிட்டர்னன்சி எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம நார்மலைசேஷன் பண்ணுவோம். இதை நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம். அகைன் ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ அ ப்ரீஃப் ஐடியா. NoSQL டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட் உல்டாவாக இருக்கும். ஸோ இங்கே நார்மலைசேஷன் பண்ணிங்கன்னா NoSQL டேட்டாபேஸில் அப்படி கிடையாது. அவங்க வந்து எல்லாத்தையுமே சிங்கிள் என்டிட்டியாக தான் வச்சுக்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அங்கே வந்து ஜாயின் கீன் அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இதோட அப்படியே டோட்டலி ஆப்போசிட் NoSQL டேட்டாபேஸ். ஸ்கேலபிலிட்டி, இப்போ நம்ம சின்னதாக ஒரு சின்ன ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்கேலபிலிட்டி வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் இருக்குது. பட் பெரிய ஆர்கனைசேஷன் டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா, பெட்டாபைட்ஸ் ஆஃப் டேட்டா அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலபிலிட்டி, அதாவது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகுது, வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இனிஷியலாக ஒரு 1000 யூசர்ஸ் இருக்காங்க. அடுத்தது ஒரு 1 இயரில் 2 இயரில் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் யூசர்ஸ் ஆகிறாங்கன்னா எவ்வளோ டேட்டா வரும். ஸோ எப்படி வந்து உங்களோட டேட்டாபேஸ் வந்து ஸ்கேலபிள் ஆக போகுது அப்படிங்கிற ஃபேக்டர் இருக்குது. இதையும் நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம். ரிலேஷனல் டேட்டாபேஸ் வந்து வெர்டிக்கலில் ஸ்லேக் ஆகும். இதை நீங்கள் ஒரு என்ன அசம்ஷன் பண்ணிக்கலாம்னா டேபிள் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 0 to n நம்பர் ஆஃப் ரோஸ், இப்படி வெர்டிக்கலாக தான் அது ஸ்கேலப் ஆகும். அதனால தான் இது வந்து வெர்டிக்கல் ஸ்கேலபிள்னு சொல்லுவாங்க SQL டேட்டாபேஸை. NoSQL டேட்டாபேஸ் வந்து ஹாரிசான்டலி ஸ்கேலபிள். ஸோ இதுக்கு ஆப்போசிட் அகைன், இதையும் நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம். டிரான்சாக்ஷன்ஸ், இது வந்து ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி டேட்டாபேஸ். எந்த டேட்டாபேஸ் எடுத்தீங்கனாலும் அந்த டிரான்சாக்ஷனுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ரிலேஷனல் டேட்டாபேஸ் வந்து ஆசிட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணோம். NoSQL டேட்டாபேஸ் வந்து கேப் தியரம் அப்படின்னு ஒரு இதை ஃபாலோ பண்ணோம். இதையும் நம்ம டீட்டெயிலாக அப்புறம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ், ஆல்ரெடி அவைலபிள் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ SQLite, Postgres இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் லைக் MySQL, அது மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. பட் நம்ம கொஞ்சம் மட்டும் தான் நான் காயின் பண்ணியிருக்கேன். பட் இதெல்லாம் வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸஸ். இப்போ NoSQL டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா MongoDB, Elasticsearch, HBase, Neo4j அந்த மாதிரி ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. பட் இங்கே வந்து ப்ராக்டிக்கல் செஷன்ஸில் இந்த ஆரஞ்சு கலரில் என்ன ஹைலைட் பண்ணியிருக்கணும், அந்த ஒரு டேட்டாபேஸ்க்கும் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு பிளேலிஸ்ட்டாவோ இல்லை ஒரு சீரீஸாவோ நம்ம ஒரு டேட்டாபேஸையும் எடுத்து பண்ண போகிறோம் வரப்போகிற வீடியோஸில்.
டேட்டா ஸ்டோரேஜ் டெக்னாலஜிஸோட இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான் இது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம இப்போது வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். குயிக்காக ஒரு சம்மரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏன் வந்து டேட்டா பைப்லைனில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும்போது டேட்டா ஸ்டோரேஜஸ் டெக்னாலஜிஸை ஏன் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ரெண்டாவது வந்துட்டு ஜென்ரலாக வந்து சாஃப்ட்வேர் டெக்னாலஜி வந்து கான்செப்ட் காம்ப்ளெக்ஸ் டு அண்டர்ஸ்டாண்டா அப்படின்றதையும் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதில் வந்து நம்ம 2 பாயிண்ட் சொன்னோம். ஒன்று வந்து நோ இட்ஸ் நாட் காம்ப்ளெக்ஸ், ரெண்டாவது பாயிண்ட் எஸ் இட்ஸ் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஏன் வந்து நோ இட்ஸ் காம்ப்ளெக்ஸ்னு சொன்னோம்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாருமே வந்துட்டு எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேரை தான் நம்ம பிஸ்னஸ் நீட்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதிலோட கான்செப்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸோட கோரிலேட் பண்ணோம்னா ஈஸியாக நம்ம வந்து எந்த ஒரு டெக்னாலஜியாக இருந்தாலும் வி கேன் அடாப்ட் அண்ட் லேர்ன் குயிக்லி அப்படின்றத பார்த்தோம். ஏன் காம்ப்ளெக்ஸ்னு பார்த்தோம்னா புதுசாக ஒரு சாஃப்ட்வேரே நம்ம வந்து இன்வென்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்போ ரொம்ப காம்ப்ளெக்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்சன்டேஜஸ் கம்மி. அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டெஃபினேஷன். டிபிஎம்எஸ் நான் என்ன, டேட்டாபேஸ்னால் என்ன அப்படின்றதுக்கு ஒரு பேசிக் தியரிட்டிக்கல் டெஃபினேஷன் பார்த்தோம். தென் டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேசஸ், அது எதை பேஸ் பண்ணி அந்த டைப் ஆஃப் டேட்டாபேஸை நம்ம சூஸ் பண்ணுறோங்கிறதையும் பார்த்தோம். அடுத்தது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் டீட்டெயில்டாக சீக்வல் டேட்டாபேஸுக்கும் NoSQL டேட்டாபேஸுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம். பட் அதோடையும் ரியல் டைமில் எப்படி வந்து அந்த ஒரு டிஃப்ரென்ஸையும் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது we can justify and then you can easily understand what that actually means. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு SQLite அப்படின்ற ஒரு டேட்டாபேஸை நம்ம எடுத்து அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்துட்டு சீக்வல் query எழுதுறது, புதுசாக டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது, டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது, எல்லா ஆப்ரேஷன்ஸும் நம்ம வந்து அந்த SQL டேட்டாபேஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். We'll talk to you in another video. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.